அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலை. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் தாவா. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லாஹ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பலனடையட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹ்தாலா நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக, ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ்வுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹ்தாலா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். இன்னும் நொடியில் நிமிடத்தில் நம்மளுடைய துவாக்களை அல்லாஹ்தாலா கபூலாக்குவான். இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், இன்னும் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சிறந்த 2 திக்ருகளை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹ்தாலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக, ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே இன்றைய ரொம்ப ரொம்ப சிறப்பான ஜும்மாவுடைய நாளில் இருக்கும். இந்த ஜும்மாவுடைய நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய பெருநாளாகவே அன்றைய சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. அப்படி ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு முறையில் இந்த ஜும்மா நாளை அவங்க கடந்தாங்க. இன்னும் துவா கபூலாகக்கூடிய நேரம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் இந்த நாள் இருக்குது. நம்ம ஓதக்கூடிய சலவாத்துகள் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் நம்ம அமல்களால் நம்ம அலங்கரிக்கணும். நம்ம இந்த ஜும்மா நாளில் அதிகமாக அமல் செய்கிறோம். ஆனால் இந்த ஒரு நன்மையை, இந்த ஒரு திக்ரை நம்ம ஓதி நன்மை அடைஞ்சோம் அப்படின்னா நிறைய பலன் இருக்குது. அடுத்த ஜும்மா நாளுக்குள்ளே நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்தாலா நிறைவேற்றி தருவான். நிறைய பேருக்கு வெற்றி கிடச்சிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரப்பும் நமக்கு தேவையை நிறைவேற்றி தருவான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதணும். நம்மளுடைய கஷ்டங்களை அல்லாஹ்தாலா நீக்குவான். இன்னும் நம்பிக்கையோட, ஈமானோட, உறுதியோட இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை நீங்கள் செய்யுங்க. இதுதான் மொதல் விஷயமே. ஏன்னா நம்மளில் நிறைய பேர் நிறைய அமல்கள் செய்கிறோம், நிறைய திக்ருகள் செய்கிறோம், நிறைய தொழுகைகள் தொழுகிறோம், நிறைய சூறாக்கள் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் முழு நம்பிக்கையோட, உறுதியோட என்னுடைய ரப்பு எங்களுக்கு பதில் தருவான்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு சின்ன அமலை செஞ்சு பாருங்கள். அல்லாஹ்தாலா அந்த அமலை கூட அல்லாஹ்தாலா கபூலாக்குவோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நாளில் தான் இருக்கும். இந்த ஜும்மாவுடைய நாளில் நிறைய விஷயங்களை அல்லாஹ்தாலா நிகழ்த்தியிருக்கான். ஒரு சில முக்கியமான விஷயங்களை அல்லாஹ்தாலா இந்த ஒரு சிறப்பான நாளில் தான் நிகழ்த்தி காட்டியிருக்கான். அதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா, நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட நாளும் ஜும்மாவுடைய நாள் தான். நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரணிக்கப்பட்ட நாளும் இந்த ஜும்மாவுடைய நாள் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கியாமத் நாள் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு நாளுமே இந்த ஜும்மாவுடைய நாளில் தான் வருன்றாங்க. அப்போது நம்ம நிறைய ஹதீஸ்களில் நம்ம பார்க்க முடியுது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துக்களுக்கும் இன்னும் நம்ம நபிக்கும் அல்லாஹ்தாலா சிறப்பித்து ஒரு நாளை குறிப்பிட்டிருக்கான் அப்படின்னா அது இந்த ஜும்மாவுடைய நாள் தான். ஏன்னா ஒவ்வொரு நபிமார்களுக்குமே அல்லாஹ்தாலா ஒரு குறிப்பிட்ட நாளை சிறப்பான நாளாக கொடுத்து அதில் நிறைய அமல்கள் செய்யும்படி அல்லாஹ்தாலா கட்டளையிட்டிருக்கான். அதே போல் தான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சரி, அவங்களுடைய உம்மத்துக்களாகிய நமக்கும் சரி அல்லாஹ்தாலா இந்த ஜும்மாவுடைய நாளில் சிறப்பித்து சொல்லி நம்மளை இந்த ஒரு நாளில் அதிகமான துவாக்களை, அதிகமான திக்ருகளை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் நெருங்க வச்சு நம்மளுடைய துவாக்களை அல்லாஹ்தாலா கபூலாக்குறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்குறானோ, கையேந்தி கேட்குறானோ அல்லாஹ்தாலா அந்த கையேந்திரதை அல்லாஹ்தாலா நிரப்பமாக்கி கொடுக்குறான். அவனுடைய தேவைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறதில்ல, அவனுடைய துவாக்கள் மறுக்கவே படாதுன்னு சொல்லி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்குறுதி கொடுத்த ஒரு நேரம் இருக்குது. அதை பல ஆலிம்கள், மகான்மார்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது ஹதீஸ்களில் சொல்கிறாங்க. அது அந்த குறிப்பிட்ட நேரம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசர்லேருந்து மகரிபுக்குள்ளே அந்த இடைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அந்த துவா மின்னல் வேகத்தில் கபூல் ஆகும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதாவது தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வை புகழ்ந்து நபி மீது சலவாத்து சொல்கிறவங்கள பார்த்து சொல்கிறாங்க நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, துவா செய்யுங்க அது ஏற்றுக்கொள்ளப்படும், வேண்டியதை கேளுங்க அது வழங்கப்படும், உடனடியாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய துவாக்களை கபூல் செய்வான்
செய்வான் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்லேருந்து வருது பாருங்கள். அப்போது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இந்த ஜும்மா நாளில் நம்ம அமல் செய்கிறது. அப்போது தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வசனத்தை இறக்குறான். அப்போது இந்த ஜும்மாவுடைய நாளில் நமக்கு கண்ணியமாக இருக்கட்டும், மனிதர்களுடைய அன்பாக இருக்கட்டும், இன்னும் துவா கபூலாகக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எந்த தேவையும் அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைவேற்றி தரான். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கவலைகள் கஷ்டங்கள்னு சொல்லிட்டு ஒரு விஷயமாவது நம்ம நினச்சிட்ருப்போம் இல்லையா? இந்த தேவை நடக்கணும், இந்த காரியம் எனக்கு நடக்கணும், எனக்கு இப்படி ஒரு பெரிய தேவை இருக்குது, எனக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ் இடத்துல முறையிடக்கூடியவங்களாக இருப்போம். அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை நீயத் வச்சு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றியை வச்சுருக்கிறான். அதாவது இன்றைய அசரை நீங்கள் தொழுது முடிச்சுட்டு அதே அமர்வில் மொதல் விஷயம் செலவாத்து ஓதிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்தி எந்த ஒரு செலவாத்தாக இருந்தாலும் சரி 11 முறை ஓதிக்கோங்க. அல்லது இந்த சின்ன செலவாத்து ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன செலவாத்தையாவது 11 முறை ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சுட்டு இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நெருக்கடியான நேரத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த துவாவை, அதாவது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான நேரத்தில் இதை ஓதி தான் அல்லாஹ் இடத்துல உதவி தேடுவாங்க. இன்னும் சஹாபாக்கள்லையும் அவங்களையும் ஓத சொல்லி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூண்டுவாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வலியுறுத்தி ஓத சொன்ன ஒரு சிறந்த துவா, தன்னுடைய மகளாரான ஃபாத்திமா நாயகிட்ட நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவாவை ஓதும்படி நிறைய முறை சொல்லியிருக்காங்களாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த துவா ரொம்ப ரொம்ப சிறப்பான துவா. அந்த துவா தான் யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹலி ஷானி குல்லஹு வலா தக்கில்னி இலா நஃப்சி தொரஃபத் ஐன். ரொம்ப ரொம்ப இலகுவான துவா. இதனுடைய பொருளை பாருங்கள். யா ஹய்யூ யா கய்யூம், உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருப்பவனே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன்னுடைய ரஹமத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன் ரஹ்மானே, அஸ்லிஹலி ஷானி குல்லஹு, என்னுடைய எல்லா காரியங்களையும் நேராக்குவாயாக, அழகாக்குவாயாக, ஃபலா தக்கில்னி இலா நஃப்சி தொரஃபத் ஐன், கண்ணிமைக்கும் நொடி கூட என்னை தனியாக விட்டுறாதே ரஹ்மானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அர்த்தம் வாய்ந்த ஒரு பொருள் கொண்ட ஒரு சிறந்த துவாவாக இருக்குது. ஒரு சஹீஹான ஹதீஸ்லேருந்து நமக்கு பெறப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஹதீஸான துவா தான் இது. ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க. இது நஸஈ அப்படிங்கிற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஓதின ஒரு துவானா இந்த துவா தான். செல்வம் ஆரோக்கியம் இப்படி ரெண்டுமே நமக்கு கிடைக்குது இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவாவை நம்ம ஓதுறது மூலமாக அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி அந்த சோதனையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறான். நம்மளுடைய கஷ்டங்கள்லேருந்து நம்மளுடைய கண்ணீரை நமக்கு துடைக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதிகமாக ஓதுங்க. ஏன் இவ்வளவு சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்ததுனால தான் இந்த ஒரு திக்ரு இவ்வளவு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது. இன்னுமே பார்த்திங்கன்னா அரேபியர்கள் இந்த ஒரு வசனங்களை ஓதி அமல் செய்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு சிறந்த துவா. பலருமே பலனடைஞ்ச ஒரு அமல்னே சொல்லலாம். எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு துவாவின் மூலம் நமக்கு நிறைவேற்றி தரான். இதுதான் ஃபஸ்ட்டு திக்ரு. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்கள் 100 முறை குறைஞ்சபட்சம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மா நாளினுடைய பரக்கத்தை கொண்டு ஒரே இருப்பில் அசரை தொழுது முடிச்சுட்டு 11 முறை ஸலவாத்தை ஓதிட்டு இந்த ஒரு துவாவை யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹலி ஷானி குல்லஹு வலா தக்கில்னி இலா நஃப்சி தொரஃபத் ஐன் அப்படிங்கிறத 100 முறை ஓதுங்க. இந்த துவா பெருசாக இருக்குது அப்படின்றவங்க இன்ஷா அல்லாஹ் யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அப்படிங்கிற இந்த சின்ன வார்த்தையாவது இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சபட்சம் 100 முறை ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சுட்டு இரண்டாவது திக்ராக ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன், ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். இதில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய வார்த்தையான இஸ்திக்ஃபார் துவாவும் இருக்குது. அல்லாஹ் தஆலாவினுடைய தன்மையை கொண்டு இஸ்மை கொண்டு நம்ம புகழ் சொல்லி நம்ம அடைந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் புகழக்குரிய சொல்ல புகழ்ந்து நம்ம கேட்கக்கூடிய திக்ராகவும் இந்த ஒரு திக்ரு இருக்குது.
ரப்பிகஃபிர் அப்படின்னா யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு ரஹ்மானே, வரகம் என் மேலே நீ இறக்கப்படு ரஹ்மானே, வன்த ஹைருர் ராஹிமீன் கிருபையாளர்களுக்கெல்லாம் இறக்கப்படுபவர்களுக்கெல்லாம் மிக சிறந்தவன் யா அல்லாஹ் நீனு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய தன்மைகளையும் நம்ம சொல்கிறோம். முதல் விஷயம் ரப்பிகஃபிர் யா அல்லாஹ் என்னுடைய நீ மன்னிச்சிரு ரஹ்மானே அப்படின்னு சொல்லி இஸ்திக்ஃபாரும் நம்ம கேட்குறோம். இந்த ஒரு திக்ரு ரொம்ப ரொம்ப சிறப்பான திக்ரு. இன்ஷா அல்லாஹ் இதை 100 முறை ஓதிக்கோங்க. ரப்பிகஃபிர் வரஹம் வன்த ஹைருர் ராஹிமீன் அப்படிங்கிறத 100 முறை ஓதிட்டு அதுக்கப்புறம் இதை முடிக்கும்போது 11 முறை சலவாத்தை ஓதி முடிச்சுட்டு நேராக அல்லாஹு அக்பர்னு சஜ்தாவில் போய் உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த துவாவை அல்லாஹ்தாலா மறுக்கவே மாட்டா, கபூலாக்குவான். அதுவும் இந்த ஜும்மா நாளினுடைய பரக்கத்தை கொண்டு கேட்கிறேன் ரஹ்மானே, இந்த திக்ருகளின் பரக்கத்தை கொண்டு கேட்கிறேன் ரஹ்மானே, உன்னுடைய சிஃபத்துகளுடைய தன்மைகளை கொண்டு கேட்கிறேன் ரஹ்மானே, யா அல்லாஹ் என்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்றி கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அழுது மன்றாடி துவா கேளுங்க. அல்லாஹ்தாலா அந்த துவாவை கபூலாக்காமல் இருக்க மாட்டான். இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப இலகுவான அமல், ஆனால் நிறைய பேர் பலனடைஞ்ச ஒரு சிறந்த ஒரு அமல், ரொம்ப ரொம்ப அல்லாஹிடத்துல சக்தி பெற்ற ஒரு அமல், ரொம்ப பலம் வாய்ந்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு 2 திக்ருகளை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் நெருங்கும்போது அல்லாஹ்தாலா மிக வேகத்தில் உங்களுடைய துவாக்களுக்கு பதில் கொடுப்பான், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான். இது அனுபவம் கண்ட உண்மையாகவும் இருக்குது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வாக்குறுதி கொடுத்த ஒரு அமலாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதனால் நீங்களும் செஞ்சு பலனடைங்க. கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான ஹாமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ்தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவான ஹாமீன். இதெல்லாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக நன்மை நீயத்தை வச்சு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரா ஃபித் தரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.